இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு அழைக்கின்றார். புனித வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் திருத்தூதரான புனித மத்தேயுனுடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். தனது சீடராக இறைவனால் நேரடியாக அழைக்கப்பட்ட மத்தேயு தான் மட்டுமல்ல பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை உலகெங்கும் அறிய அதை மத்தேயு நற்செய்தியாக பதிவு செய்திருக்கின்றார். அவருடைய விசுவாசத்தை, அவர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டதை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். இவருடைய பரிந்துரையில் நாமும் நற்செய்தியாளர்களாக பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நமக்கு மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் அறிவிக்கின்ற திருத்தூதர்களாக மாற நாம் அருள் வேண்டி மன்றாடுவோம். திருப்பலி கருத்துகள். ஆரோக்கிய அந்தோனி ராபின்சன் இன்றைய தினம் தனது பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். நன்றியின் பலியாகவும் இன்று கப்ரியேல் ஜெயமேரி தங்களது 33ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். நன்றியின் பலியாகவும் சோஃபியா தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். நன்றியின் பலியாகவும் நியூட்டன் மைக்கேல் ஜோஷுவா நன்றியின் பலியாகவும் அசுவிஷா நன்றியின் பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார்கள். இவர்களோடு இணைந்து இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற இரக்கத்தின் ஆண்டவர் கரெக்டா யோசேப்பு அன்பிய குடும்பங்களின் நலனுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மரித்த தாசன் ஜெயம்மாள், பால் காமராஜ், பெரிய நாயகி மேரி, அருட்சகோதரி ஃப்ளாரன்ஸ் மற்றும் சௌமியா இவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மத்தேயுவை திருத்தூதர் குழுமத்தில் இணைத்துக் கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும் நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 15 17 வரை, மேலும் 20 26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருந்த போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்டிருந்த பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்துது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் ஆண்டவர் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை. பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல்
பறவைகளுக்கு உணவு வாரி வழங்கி பேணியை காக்கும் பேணியை காக்கும் பேணியை காக்கும் இறைவன் நமது வானக தந்தை. இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும் இறைவன் நமது வானக தந்தை. வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நூற்பதும் இல்லை. வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நூற்பதும் இல்லை. மயங்கிட வைக்கும் இவை போற்றாலமோ, மயங்கிட வைக்கும் இவை போற்றாலமா, மன்னனும் என்றும் உடுத்தியதில்லை 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 இறைவன் நமது வானக தந்தை. இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும் இறைவன் நமது வானக தந்தை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 வாசிக்கப்படவிருக்கும் இறை வார்த்தைகள் 9-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது.
உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பவையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். கிரேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித மத்தேயா திருத்தூதருடைய விழாவில் ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டது போல நம்மையும் தேர்ந்து கொண்டார், நம்மையும் அழைத்திருக்கின்றார். ஒரு முறை ஒரு வயதான முதியவர் தம் மனைவிக்கு காது கேட்குதா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட். அதனால் சரி கூப்பிட்டு பார்க்கலாம் எப்படி கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிச்சனில் இருந்தாங்க, இவர் ஹாலில் இருந்தார். சத்தமாக அழைச்சார், ஹனி நான் பேசுறது உனக்கு கேட்குதா அப்படின்னார். ஒரு பதிலும் காணோம். ஆஹா என்னடா இது அப்படின்னு சரி கொஞ்சம் கிட்ட போனார். அந்த கதவு பக்கத்தில், கிச்சன் கதவு பக்கத்தில் போயிட்டு, ஹனி காது கேட்குதா அப்படின்னார். அப்பயும் ஒன்றும் சத்தம் வரல. என்னடா இது அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு, ஹனி காது கேட்குதா உனக்கு, நான் பேசுறது கேட்குதான்னு. உடனே அந்த அம்மாவுக்கும், யோ எத்தனை வாட்டியா கத்துறது. அந்த அம்மா கத்திட்டு தான், இவருக்கு தான் காது கேட்கல. கடைசியில் யாருக்கு கேட்கலன்னா இவருக்கு கேட்கல. அந்த அம்மா பதில் சொல்லிட்டு தான் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவருடைய அழைப்பு என்பது எதுவுமே நம்ம கையில் இல்லை. அவர் தான் அழைப்பதாக அவரே சொல்கின்றார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அதை திரும்ப திரும்ப அவர் அவ்வப்பொழுது சொல்லிக் கொண்டே இருக்கின்றார், அவரது பணிக்காக. நம்ம தொடக்க நூலிலிருந்தே பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கு. நோவாவை தேர்ந்தெடுத்ததும், அபரகாமை தேர்ந்தெடுத்ததும், பிறகு யாக்கோபினுடைய 12 புதர்களில் கடைசியான யோசேப்பு, அவருடைய அழைப்பை பயங்கரமான ட்விஸ்ட்டு இப்படி அப்படின்னு சொல்லி மேலே கீழன்னு சொல்லி அவருடைய ஸ்டோரியே, அவர் அப்போ அவருடைய சகோதரர்களே அவர்கள் மீது கோபம் கொள்கிறார்கள், அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க, அப்புறமா விட்டுடுறாங்க, கிணத்துல தள்ளுறாங்க, பிறகு அவர் எடுத்து வித்துடுறாங்க, அவர் எகிப்துக்கு போகிறாரு. அங்கே கடவுளுடைய கைவன்மையின் காரணமாக அவர் பெரிய ஆளாக வர்றார். பிறகு அவருடைய சகோதரர்களை அழைக்கின்றார். ஆக கடவுளுடைய அழைப்பு எப்படியெல்லாம் ஓத பாருங்க. அதே போல் மோயிசன் கடவுள் அழைக்கின்றார். எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்து குழந்தையிலேயே கொல்லப்பட வேண்டியவர். எல்லா ஆன்மாவும், இஸ்ராயலுடைய ஆன்மாவும் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னபோது அவரும் கொல்லப்படணும். ஆனால் அவருடைய தாய் எப்படியோ நைல் நதியில் விட்டுறாங்க. பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து அரசி அவரை காப்பாற்றுகிறார், வளர்கின்றார். பிறகு தப்பி போய் மீண்டுமாக இஸ்ராயல் மக்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை மோசே ஏற்றுக்கொள்கின்றார். கடவுளுடைய அழைப்பு, அவர் தேர்ந்து கொள்கின்றார். ஆக தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவனை ஒரு அரசராக நியமித்து தன் மக்களை பாதுகாப்பதற்கு அவரை உருவாக்குகின்றார் தாவீது. பிறகு புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளை நாம் பார்க்கின்றோம். ஒரு சாதாரண நாசரேத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு கன்னியை தனது மகனை, கடவுளின் மகனை, தனது மகனை இந்த உலகிற்கு அனுப்புவதற்கு தேர்ந்து கொள்கின்றார். அப்போஸ்தலர்களை இயேசு தேர்ந்து கொள்கின்றார். ஒவ்வொருத்தராக தேர்ந்து கொள்கிறார். சாதாரண நிலையிலிருந்து தேர்ந்து கொள்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு வைக்கணும்னா எந்த அளவிற்கு ஒரு டேலண்டான வெல் குவாலிஃபைடு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தலில்
நல்ல தலைவர்கள் கிடைக்க மாட்டான்னு சொல்லி தலைவர்களே நல்லவே இருக்கிறாங்களா, குறைஞ்ச தீமை செய்கிறவங்கள தேர்ந்தெடுப்பன்ற அளவிற்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற சூழலில் இயேசு சாதாரண 12 சீடர்களை தேர்ந்து கொள்கின்றார் அவருடைய பணிக்காக. பாருங்கள், ஆக இன்றைக்கு நீங்களும் நானும் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் திருமுழுக்கின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் கடவுள் அழைத்திருக்கின்றார் அவருடைய பணியை செய்வதற்காக. ஆனால் அதை நம்மளால் கண்டுணர அல்லது அதை தியானித்து எவ்வாறாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அழைப்பிற்கு நாம் என்ன கனி தருகின்றோம், பலன் தருகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் இறைமகனேசு தெளிவாக சொல்கின்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் ஏற்படுத்தினேன். அந்த கனி என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு அன்பு செய்தது போல நாமும் அன்பு செய்ய வேண்டும். இயேசு அன்பு செய்தது போல நாமும் பிறரை அன்பு செய்கிற பொழுது அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள், அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆக கனி தர வேண்டும், மனம் மாற்றம் பெற வேண்டும் மற்றவர்களும். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்விற்கு நம்மை தேர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அவரே நம்மை அழைக்கின்றார், தேர்ந்து கொண்டார். ஆக எந்த அளவிற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இறை வார்த்தையாக இருக்கின்றது. நினச்சி பாருங்கள், நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு உணரும் பொழுது நம்ம சில நேரத்தில் ஹையஸ்ட் ஜாப்ஸ் எல்லாம் நம்மளை யாராவது தேர்ந்தெடுத்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே போன்று விலை மதிக்க முடியாத ஒரு அழைப்பாக, ஒரு தேர்ந்தெடுப்பாக கடவுள் நம்மை பார்த்து சொல்கின்றார். ஆக அந்த அழைப்பிற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும், அந்த அழைப்பிற்கு நமது வாழ்வு அர்ப்பணம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மத்திய திருத்தூதர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். யூதாஸ் இஸ்காரியத்தினுடைய பதிலாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு சைடு நம்பிக்கை அற்ற ஒரு ஊழியர், ஆனால் நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியராக இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்றார் ஒருவர். ஆக நாமும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், நம்பிக்கைக்குரியவர்களாக விசுவாசமிக்கவர்களாக நமது அர்ப்பணத்தில் அழைப்பில் இருக்க இந்த திருப்பலிலே இன்றைய புனிதனுடைய பரிந்துரையில் நாம் கொடுத்து தொடர்ந்து மன்றாடுவோம். நமது விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என கூறிய எம் அன்பு ஆண்டவரே, உம் பணிக்காக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் ஆகியோரை உமது அருளால் நிரப்பியருளும். அவர்கள் உம் கட்டளைகளை கடைபிடித்து உம் அன்பில் நிலைத்திருக்கவும் தொடர்ந்து உம் பணியை செவ்வனே ஆற்றிடவும் தேவையான அருள்வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என கூறிய எம் அன்பு தந்தையே, நீர் தந்தையாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நாங்களும் உம் கட்டளைகளை கடைபிடித்து ஏழை எளியவரின் துயரை துடைத்து பிறர் அன்புடன் வாழ்ந்து உம் அன்பில் நிலைத்திருக்க வேண்டிய அருள் வரங்களை அழித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல எம் அன்பு இறைவா, எம் பங்கில் நோயால் வருந்துவோரின் மீதும் மனத்துயரால் வாடிக்கொண்டிருப்போர் மீதும் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். அவர்களை உமது திருக்கரங்களால் தொட்டு குணப்படுத்தும். இதனால் அவர்கள் உமது திருப்பெயரை என்றென்றும் புகழ்ந்துரைக்கவும் உமக்கு உகந்த மக்களாக வாழவும் தேவையான அருள் வளங்களை அவர்கள் மீது பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்திற்கும் மேலான பரம்பொருளே, இந்த திருப்பலியை ஆற்றிக்கொண்டிருக்கும் அருட்தந்தையர் நல்ல உடல் உள்ள நலத்துடன் உமது பணியை தொடர்ந்து ஆற்றிட அவர்கள் மீது உமது இறை ஆசிரை பொழிந்தருளும். மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித சூசையப்பர் அன்பிய இறை மக்களை ஆசீர்வதித்து அவர்கள் நலமுடன் வளமாக வாழ
வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை நினைவு கூறுவோம். என்றும் வாழும் எல்லாம் இறைவா, உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் இன்றைய நாளில் மகிழ்ச்சியுறுகிறோம். நீங்கள் எங்களை தேர்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு நீர் தாமே ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்து உமது இறையாட்சியின் பணியை நாங்கள் அழைக்கப்பட்ட புனித மத்தேயு திருத்தூதரைப் போல நிறைவாக பணியாற்ற எங்களை ஆசீர்வதித்து வருமருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயிரமுது மந்தை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த திருப்பள்ளியிலே இறந்த ஆண்மயிலை பாட்சிகளாக தாசன், ஜெயம்மாள், பால் காமராஜ், பெரிய நாயகி மேரி, அருட்சகோதரி ஃப்ளோரன்ஸ் மற்றும் சௌமியா, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய புனித திருத்தூதர் மத்தியாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேட்டு மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன்.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனர்களும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, கிறிஸ்துவின் பாடுகளே, ஓ நல்ல இயேசுவே, உம் திரு காயங்களுக்குள் உம்மிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து எனது இறப்பின் வேளையில் உம்மிடம் வர உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன். இறைவேண்டல் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக
எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். பிரேசில் பிரிமானவர்களே, இன்றைய தினம் மாதா வணக்கமாத்தை கொண்டாடிய யோசேப்பு அன்பிய இறை மக்கள் சிறப்பான முறையில் தேரினை அலங்கரித்து கோலமிட்டு வழிபாட்டினை சிறப்புற செய்தார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக ஸ்நாக்ஸும் வழங்க இருக்கின்றார்கள். கொடுக்குறாங்களா? ஓகே. எனவே அனைத்திற்கும் கரங்களை எழுப்பி நமது நன்றியும் ஜெபங்களையும் பாராட்டியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினம் என்ரிக் அன்பியம் சிறப்பிப்பார்கள். சனிக்கிழமை சிறப்பிக்க வேண்டியவர்கள் முன்னதாகவே லூக்கா அன்பியத்திற்காக சிறப்பார்கள். லூக்கா அன்பியம் சனிக்கிழமை சிறப்பிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை 2ஆம் ஜான் பால், வெள்ளிக்கிழமை குழந்தை இயேசு அன்பியம் மாதாவின் வணக்க மாதத்தை சிறப்பிப்பார்கள். 3 நாட்கள் நான் இங்கு இருக்க மாட்டேன். நறுத்தந்தை சதீஷ் அவர்கள் பங்கை வழிநடத்துவார். வேளாங்கண்ணிக்கு செல்கின்றோம். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். சரிங்களா? God bless you. வியாழக்கிழமை 16ஆம் தேதி நமது திருத்தொண்டர் சகாராஜ் அவருடைய குருத்துவ அபிஷேக திருநிகழ்வுக்கு செல்பவர்கள் மதியம் 2 மணிக்கு சரியாக இங்கு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்து விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பி அருளும். புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.